Hi, hello, welcome to Commerce Clarified. So, in the video, we will talk about corporate accounting book written by T.S. Reddy and A. Murthy. Other exercise problem, page number 10.118. Purchase consideration problem. So, sum pattharlam. Springfield Limited is observed by Sportsfield Limited. So, Springfield Limited Sportsfield Limited observe பண்ணிடுச்சு. Okay? So, Sportsfield Limited Spring observe பண்ணிடுச்சு. So, இதுதான் main company. அதாவது new company. இதுதான் transferee company, இது transferor. Okay, the taking over of the trade liabilities rupees 40,000. so அவங்களோட liabilities 40,000 க்கு எடுத்துட்டாங்களாம். the payment of cost of absorption 15,000. payment for cost of absorption 15,000. அப்பனா இது என்ன அர்த்தம்? expenses னு அர்த்தம். அதாவது இத liquidate பண்றாங்க இல்லையா, ஸ்ப்ரிங் லிமிட்டட liquidate பண்ணி ஸ்போர்ட்ஸ் லிமிட்டட் அப்சர்வ் பண்ணிடுச்சு. so the expenses, the repayment of B debentures of spring limited of rupees 2 lakh at par. okay, debentures repay பண்ணிடுறாங்க. the discharge அப்புறம் A or debentures 3 lakh in the vendor company at a premium of 10% by issue of 8% debentures in the Sportsfield Limited at par. okay, a payment of rupees 20 per share in cash. so payment of 20 per share in cash. cashல 20 rupees ஒரு ஷேருக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல பே பண்ணியிருக்காங்க. and exchange of 4 fully paid rupees 10 shares in Sportsfield Limited at a market price of rupees 15 per share for every rupees 50 share in Springfield Limited, where 40,000 in number. You are required to find out the purchase consideration. so PC கண்டுபிடிக்க சொல்றாங்க. so PC உங்களுக்கே தெரியும், net payment method படி PCல நமக்கு என்னெல்லாம் வரும்? shares, அதாவது equity shares, preference shares plus cash ஃபார்ம். அதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் ஸ்ப்ரிங் லிமிட்டடை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸ்ப்ரிங் லிமிட்டடை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அவங்க ஏதாவது கொடுக்கணும். இந்த கம்பெனியை இவங்க வாங்கினதுக்கு அவங்க திருப்பி கொடுக்குறது பிசி. அதை கொடுக்கும்போது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க? ஈக்விட்டி ஷேர்ஸாவோ இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாவோ இல்லை கேஷாவோ கொடுப்பாங்க. டிபென்ச்சர்ஸாக கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் வராதுன்னு தெரியணும். அப்போ என்னெல்லாம் வராது? டிபென்ச்சர்ஸ் வராது. பிசியில் என்ன வராது? டெப்ட் வராது. டிபென்ச்சர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ண மாட்டோம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் வராது. எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு லிக்விடேஷன் வராது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வராது. அப்போ இது எல்லாமே பேமெண்ட் டு அவுட் சைடர்ஸ் இல்லையா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிடையாது. இது எல்லாமே என்னது? பேமெண்ட் டு அவுட் சைடர்ஸ். டிபென்ச்சர்ஸ் டெப்ட் கடன் கொடுத்தவங்க, கிரெடிட்டார்ஸ் வெளியில், எக்ஸ்பென்சஸ் டு லிக்விடேஷன் வெளியில், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு அசட்ஸ், இது எதுவுமே நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறதில்ல. அப்போ இந்த சம்மில் டிபென்ச்சர்ஸ் இருக்கா, அப்போ அது வராது. இதுவும் டிபென்ச்சர்ஸா, இதுவும் வராது. ரீபேமெண்ட் ஆஃப் பி டிபென்ச்சர்ஸ், டிஸ்சார்ஜ் ஆஃப் ஏ டிபென்ச்சர்ஸ் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறத பற்றி நம்ம பிசியில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். டேக்கிங் ஓவர் ஆஃப் ட்ரேட் லயபிலிட்டிஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வராது. பேமெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் அப்சர்ப்ஷன், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பேமெண்ட் ஃபார் அப்சர்ப்ஷன் காஸ்ட்டு இட்ஸ் எக்ஸ்பென்சஸ். அப்போ இதுவும் வராது. அப்போ என்ன மட்டும்தான் வரும்? ஷேர்ஸும் கேஷும் மட்டும்தான் வரும். ஃபிஃப்த் என்ட்ரி மட்டும்தான் சம்மிலே இன்க்ளூட் ஆகும் பிசியில். மற்ற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒமிட் பண்ணிடலாம். இப்போ ஃபிஃப்த் என்ட்ரி மட்டும் பாருங்கள். இதை மட்டும் இன்னொரு தடவை கிளியராக பார்த்துடலாம். பேமெண்ட் ஆஃப் rupees 20 per share in cash. அப்போ 20 rupees எதில் பே பண்ணுறாங்களாம்? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கேஷில் பே பண்ணுறாங்க. ரிமைனிங் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 4 fully paid 10 shares, 4 fully paid rupees 10 share in Sportsfield. Sportsfieldல ஏற்கனவே இருந்த ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 10 rupees per share. ஓகே, அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் 15 per share. இப்போ அதோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 15. ஒரு ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸு 15. எப்போவுமே மார்க்கெட் ப்ரைஸில் தான் நம்ம எடுத்துக்கணும். இவங்க ஸ்போர்ட்ஸ் லிமிட்டட் ஸ்ப்ரிங்கை அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஸ்ப்ரிங்கை ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணிடுச்சு? அப்சர்வ் பண்ணிடுச்சு. அப்போ ஸ்போர்ட்ஸ் லிமிட்டடோட மார்க்கெட் ப்ரைஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த 15 தான் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஃபார் எவ்ரி 50 ஷேர் இன் ஸ்ப்ரிங் லிமிடெட். ஸ்ப்ரிங் லிமிடெட் தான் போயிடுச்சு. இது ஓல்டு கம்பெனி. ஸ்ப்ரிங் லிமிடெட் என்னது? ஓல்டு கம்பெனி. ஓல்டு கம்பெனியோட ஓல்டு ஃபேஸ் வேல்யூ 50 per share. ஓகே, அது நமக்கு தேவையே இல்லை. நம்ம இப்போ புதுசாக இந்த கம்பெனியை வாங்கினதை மார்க்கெட் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த ப்ரைஸை நீங்கள் எதுக்குமே எடுத்துக்க மாட்டீங்க. அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ஸ்டெப் 1ல் வேல்யூ ஆஃப் கேஷ் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ வேல்யூ ஆஃப் கேஷ் பேமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் எவ்வளோ? ஷேர்ஸோட நம்பர் 40,000 விச் வேர் 40,000. ஏன்னா ஸ்ப்ரிங் லிமிட்டட் விச் வேர் 40,000. அப்போ ஸ்ப்ரிங் லிமிட்டடோட ஷேர்ஸுக்கு தான் அவங்க கேஷை கொடுப்பாங்க. ஸோ 40,000 இன்ட்டு ஈச் 20 per share. அப்போ எவ்வளோ கொடுப்பாங்க அவங்களுக்கு? 8 lakh. அப்போ 8 lakh தான் கேஷாக அவங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுற அமௌண்ட்.
Second, value of shares issued. So value of shares issued யாருக்கு கொடுத்தது? Spring Limited. For each Spring Limited ஷேருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 4 ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு எவ்வளோ கொடுக்குதான்? ஒரு ஷேருக்கு 4, அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவில் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம எதை மட்டும் எடுத்துப்போம்? டேக் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, அப்போ 4 ஷேர்ஸ்க்கு 15 rupees மார்க்கெட் ப்ரைஸு போட்டால் எவ்வளோ வரும்? 60 rupees வரும். இப்போ வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ? 60 rupees. வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் நியூ கம்பெனி ஆஸ் பர் நியூ கம்பெனி 60. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸு ஓல்டு கம்பெனியில் கொடுக்க வேண்டியது 40 into 60 போட்டோன்னா 24 lakh. ஸோ 24 lakhs தான் வந்து வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா? அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஆஃபர்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ? பிசி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போத் கேஷ் ப்ளஸ் ஷேர்ஸ். ஸோ கேஷ் வந்து 8 lakh ப்ளஸ் 24 lakh ஷேர்ஸ் மூலமாக மார்க்கெட் ப்ரைஸில் அவங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க. இந்த 50 rupeesங்கிறது என்னது? ஸ்ப்ரிங் ஃபீல்டு, அதாவது ஓல்டு கம்பெனியோட ஓல்டு ஃபேஸ் வேல்யூ ஷேர், அதை எடுக்க மாட்டோம். நாட் பெய்டு. இப்போ எதில் பே பண்ணுறாங்க? நியூ கம்பெனிக்கு 60 rupeesல. இப்போ டோட்டல் 32 lakh. ஸோ டோட்டல் 8 lakh ப்ளஸ் 24 lakh is equal to 32 lakh தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? 32 lakh. கேஷ் 8 lakh, ஷேர்ஸ் 24 lakh. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ செகண்ட் ப்ராப்ளம், த ஃபாலோயிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் முருகன் லிமிடெட் ஆஸ் ஆன் 31st March 1919. ஓகே, முருகனோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. கணேஷ் லிமிடெட் அப்சர்வ்டு முருகன் லிமிடெட். ஸோ முருகன் லிமிடெட் வந்து ஓல்டு கம்பெனி, கணேஷ் லிமிடெட் வந்து நியூ கம்பெனி. கணேஷ் லிமிடெட் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு முருகன் லிமிடெடை. ஸோ இதில் வந்து பேலன்ஸ் ஷீட்லேருந்து கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் டு பி டிஸ்சார்ஜ். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எது வரும் எது வராதுன்னு பார்த்துருங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வரும். டிபென்ச்சர்ஸ் ஹோல்டர்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ். டிபென்ச்சர் ஹோல்டருக்கு நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க கம்பெனியோட ஓனர்ஸ் கிடையாது, அவுட் சைடர்ஸ். அப்போ இது வேணாம், இது தேவையில்லை. இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர். அப்போ ஈக்விட்டி ஷேருக்கு கொடுப்போம், ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு கொடுப்போம், கேஷ் கொடுப்போம். இந்த 2 என்ட்ரி தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்துடலாமா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் டு பி டிஸ்சார்ஜ் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 20%. ஓகே, ப்ரீமியமில் கொடுக்கணும். பை இஷ்யூ ஆஃப் 12% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன் கணேஷ் லிமிடெட் அட் பார். இந்த ப்ரீமியம் வந்து அட் பாரில் கொடுக்கணும். யார்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது? 250 ஷேர்ஸ், ஈச் rupees 100. அப்போ 25,000. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு. ஸோ 250 ஷேர்ஸு, ஈச் 100 rupees is equal to 25,000. ஸோ அந்த 25,000க்கு என்ன பண்ணுறாங்க? ப்ரீமியமில் அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. திருப்பி கொடுக்கும்போது ப்ரீமியமில் கொடுக்குறாங்க. 20% ப்ரீமியம், 100 rupeesல 20% போட்டோன்னா 20 rupees வரும். அப்போ 120 இல்லையா? டேரெக்டாக 120% போட்டுடலாம். 120/100 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 30,000 வருது. ஸோ 30,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? intrinsic value per equity share of Murugan Limited is taken at 20. Okay, intrinsic value Murugan Limited take over பண்ணது 20ல. Murugan Limited ஓட number of shares எவ்வளோன்னு பார்க்கலாமா? equity shares 7,500. அப்போ equity shares balance sheet எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7,500 shares. இப்போ M Limitedோட total worth என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது Murugan Limitedோட sharesோட total worth, intrinsic value அப்படின்னா ரியல் worth. பேலன்ஸ் ஷீட்டில் இருந்தது 7,500 ஷேர்ஸு. 7,500 ஷேர்ஸ், ஈச் ₹20க்கு அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதாவது 1,50,000 rupees எம் லிமிடெட் முருகன் லிமிடெடோட அப்சர்வ் பண்ணிட்டாங்க. தட் ஆஃப் கணேஷ் லிமிடெட் அட் ₹30. அப்போ கணேஷ் லிமிடெடுக்கு வந்தோடனே
intrinsic value per equity of Murugan Limited is taken at rupees 20 and that of Ganesh Limited at 30. So number of shares Ganesh Limited வந்து issue பண்ண போகிறது எவ்வளோவா 30ல 20க்கு எடுத்து Ganesh Limited வந்து 30க்கு இது பண்ணுறாங்க. Ganesh Limited is to issue equity shares of face value of rupees 10 each to satisfy the equity shareholders on the base of intrinsic value. Okay. But entries are made at par value. So Ganesh Limited இவங்க கிட்டேருந்து வாங்கினாங்க இல்லையா அதை திரும்ப இஷ்யூ பண்ணுறாங்க. அவங்க இஸ் டு இஷ்யூ ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 10 ஈச். அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல அவங்க கிட்டேருந்து வாங்கினதுக்கு. ஸோ அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 30 rupees ஒரு ஷேர் வந்து 20 rupees-ஆக இருந்தது எம் லிமிட்டடில் இருக்கும்போது. அதுவே கணேஷ் லிமிட்டெடுக்கு வந்தோடனே ஒரு ஷேரோட ப்ரைஸ் 30 ஆகிடுச்சு. அப்போ அவங்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் அமௌண்ட்டு 1,50,000, 30 rupees ஒரு ஷேரு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா? ஸோ டிவைட் பண்ணோன்னா 5,000 ஷேர்ஸ். அவ்வளோதான். ஸோ 5,000 ஷேர்ஸ் தான் கணேஷ் லிமிடெட் வந்து ரீபே பண்ணும்போது ரீஇஷ்யூ பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஷேர்ஸ். எப்படி 1,50,000 தான் அமௌண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை, மதிப்பும் 1,50,000 தான். பட் எம் லிமிடெட் கிட்ட இருந்தப்ப 7,500 ஷேர்ஸ் 20 rupees. அதுவே ஜி லிமிடெட் கிட்ட ஒரு ஷேரு 30 rupees ஆயிடுச்சு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸு ரெடியூஸ் ஆகிடுச்சு 5,000. ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸு ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஓகே. இன்ட்ரின்சிக் வேல்யூ ரியல் ஒர்த்து கணேஷ் லிமிடெட்டில் அதிகமானனால. சரி, இப்போ ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ? 5,000 ஷேர்ஸு ஈச் அட் அ ஃபேஸ் வேல்யூ 10 rupeesக்கு தான் அவங்க 5,000 ஷேர்ஸையும் இஷ்யூ பண்ணுறாங்க கணேஷ் லிமிடெட். ஸோ 50,000. இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். கேஷ் எதுவும் இல்லை. இப்போ ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ? 50,000. எப்படி வந்துச்சு? 5,000 இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ 10 rupeesல. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு 30,000 ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு 30,000. டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 80,000. ஸோ 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு 30,000. ஸோ ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் எந்த சம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.